அதுக்கு தான்டா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். டேய் பழைய பஸ் ஸ்டாண்ட் இங்க வாடா. என்னண்ணே? டூப்ளிகேட் சாவியை போட்டு நீ வேன் எடுத்துட்டு போயிட்டு ஓட்டேரி சுடுகாட்ட வெயிட் பண்ணு. நம்ம அங்க மீட் பண்ணுவோம். மீட்டிங் பாயிண்ட் எதுக்கு சூசைட் பாயிண்டா மாத்துறீங்கன்னா? டேய் பழைய பஸ் ஸ்டாண்ட் சொன்னத செய்டா. பழைய பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட். ஓகே சீனியர். அந்த வீட்டுகளை தாண்ட கூடாது. ஐயோ. டேய் வண்டியை யாரா எடுத்துட்டு போறது? சேட்டு அந்த பொம்பளை மறுபடியும் ஆள் வச்சு தூக்கிட்டு போய்டா வேணா. நான் போய் புடிக்கட்டுமா? ஓடி போய் புடுறா சீக்கிரம் போடா. ஸ்டார்ட் தி கவுண்டமணி மியூசிக். சீனியர் ஒத்த ரூபா முதல் போடாம ரேஷன் கார்டு ஐடி பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு வண்டிக்கு ஓனர் ஆகிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியும். நீ ஓனர் இல்ல, நான் தான் ஓனர். செம்மர கட்ட வாங்க போறேன். இது எடுத்துட்டு போய் சென்னையில கொண்டு போய் வித்தா 5 மடங்கு லாபம் கிடைக்கும். நினைப்பு பூரா பிசினஸ்லயே இருக்கணும்டா. சீனியர் அங்க பாருங்க, தெலுங்கு தேசத்து தேவதைய. இனி ஒவ்வொரு புளிய மரத்துக்கும் இப்படித்தான் தேவதைகளா நிப்பாங்க. நிறுத்துடா. ஐயோ நிறுத்துடா, மஞ்ச கிளம்பி நிக்குதுடா. ஐயோ காட்டுக்குள்ள கனவு கண்ணி. கொஞ்சம் லெஃப்ட் தரீங்களா? சீனியர் பாருங்க, NH47 ஈசிஆர் ரோட்டையும் இணைச்ச மாதிரி என்னே ஒரு பழவழப்பு, என்னே ஒரு வளைவு. சீனியர் வளைவு பார்த்தா நல்லதா இருக்கு. அது தொட்டுட்டா விளைவு எப்படி இருக்கு தெரியல. வாங்க போறது செம்மரக்கட்டை, வழியில ஒரு சந்தன கட்டை. சீனியர் உப்புன்னு இருக்கிற செப்பு சிலையை தூக்கி கப்புன்னு உள்ள போடுங்க, மப்புக்கு மஜாவா இருக்கும். ஐயோ இந்த சிரிப்புல எத்தனை கோடீஸ்வரர் லட்சாதிபதி ஆப்பரோட தெரியலையே சாமி. வாங்க வந்து ஏறுங்க. மாமா ஒரு பார்ட்டி கிடைச்சிருக்கு. மாமாவா? என்னடா புலி மாமான்னு சொல்லி ஒருத்த வந்துட்டு இருக்கேன். இருக்காதா பின்னே. இந்த மாதிரி தொழிலுக்கு பொண்ணுங்க கூட மாமா வராம பெரியப்பாவும் பெரிய நண்ணுமா வருவாங்க. கவலைப்படாதீங்க சூனியர், வர்றவனுக்கு கோட்டை ஊத்தி குப்பரக்க படுக்க வச்சிரும். வாங்க பாஸ், உங்களுக்கு இல்லாத இடமா? சேட்டு வீட்ல வேலை செய்றவனுங்க. வாங்க உட்காருங்க. நீங்களும் வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. நீங்க வந்து உட்கார வந்த வண்டி ஏசி போட்ட மாதிரி. உங்க பேர் என்ன? மாயா. ஐயோ ஜியா இருக்கீங்களே, மல்லிப்பூ வாசனை அப்பா தூக்குதே. மாமா கட்டிங் போடுவீங்களா? போடுவேன். ராவா கிடைக்குமா? ஐயோ அதான வேணும். மேடம் நீங்களும் கட்டிங் சாப்பிடுவீங்களா? எப்பவாச்சும். ஐயோ உங்க பேச்ச கேட்டாலே எனக்கு மூடு முட்டிக்கிட்டு வருது. வாங்கடா, லட்சாதிபதி ஆயிடும். புலி பாத்து இறங்குடா. அப்பா எங்க பார்த்தாலும் ஒரு ஆள் நடமாட்டமே இல்ல. ஏண்டா எப்பயுமே பிஸியா இருக்கிறதுக்கு இது என்ன ஏர்போர்ட்டா இல்ல எக்மோ ஸ்டேஷன்? காடு. ஹலோ, நீங்க தான் சீனியர் குரூப்பா? நான் தான் சீனியர். எங்க 100 நோட்டோட நம்பர் சொல்லு. 7BR323302. கரெக்ட். ராத்திரி ஆளா இருக்கும், பகலு ராத்திரியா இருக்கும், மதியம் 3 காக்கா. ஏய் உங்களுக்கு ரெட்டிக்காரு காத்துட்டு இருக்காங்க, வாங்க. ஏண்டா செம்மர காடு நீங்க சவுக்கு மரமா இருக்கு. அப்ப செம்மர காட்டுக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் போகணும். ராண்ட்ரா. ஏங்க நயமா சுத்தமான கட்டையா இருக்கும்ல. இது என்னையா பாறாங்கல்ல நாமத்தை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. யோ இது பாருங்களா, இது காட்சி ஊத்துற இரும்பியா? இவர் தான் ரெட்டிக்காரு. வணக்கம் ரெட்டி. வணக்கம். நம்பர் அடியா, பொருளை காட்டுங்க, பணத்தை கொடுத்துறோம். யோ செம்மரக்கட்டை எங்க வண்டியில இருக்கு. பணத்தை கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு பாடல வந்து எங்க ஆளுகளை டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ரெட்டிக்காரு வண்டி நிறைய செம்மர கட்டை வாங்குறோம். கொசுரா 2-3 கட்டையை ஏத்தி விட்டுவீங்களா? கோசூர் இல்ல மாசூர் இல்ல, இத மல்லிகடை வியாபாரமா செம்பரக்கட்டை வியாபாரம். கோச்சுக்காதீங்க சீனியர், அந்த 2 சீனியர் கொடுத்துருக்காரு. இந்தா கோவிந்தா என்ன கோவிந்தா. காசு வாங்கணும்னு கோவிந்தாங்க. பணம் போச்சே.
போலீஸ் வந்துச்சு பூரா நாசமா ஐயோ போலீஸா போச்சே போச்சே 2 லட்சம் 2 நிமிஷத்துல போச்சே. ஏங்க நாங்களே பணம் போன சோகத்துல இருக்கோம், நீங்க எதுக்கு கெக்க புக்கன்னு சிரிக்கிறீங்க? அதானே. நீங்க ரெட்டிய பாத்தீங்களா? பார்த்தோமே. பணம் கை மாறினதும் விசில் சத்தம் வந்துச்சா? வந்துச்சு. போலீஸ் வந்துருச்சு, எஸ்கேப் ஆயிடுங்கன்னு சொன்னாங்களா? ஏங்க மாயு, என்ன நீ மாய கண்ணாடியில பார்த்த மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற? உங்களுக்கு எப்படி தெரியும்? இததான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்க அந்த ரெட்டி. என்ன சொல்றீங்க? நம்பிக்கை இல்லையா? வண்டியை திருப்புங்க. இந்நேரம் பணத்தை பங்கு போட்டுட்டு இருப்பானுங்க. கெட்டிக்காரு வந்தவன் டூப்ளிகேட் எப்படி தெரியும்? நம்ம கிட்ட சிம்மர கட்ட வாங்குறாரு. அவர் ஆம்புலன்ஸ் தான் வரும். ஆனா இவர் என்னன்னா போலீஸ்காரே போறோம்னு போன் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் என்ன பண்ண தெரியுமா கண்ணா, நம்பாலே போலீஸ்கார மாத்திரம் தயார் பண்ணிட்டான். ஐயோ 5 ரூபாய்க்கு விசில் வாங்கி 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டியா? நான் மரம் வெட்டு சம்பாதிச்சது கம்மி, நான் விஜில ஊதி சம்பாதிச்சு ஜாஸ்தி. பயங்கரமா ஐயா தெய்வமே கடவுளே, இதா உங்க பங்கு, இதா புடி. அந்த பணம் என்னதப்பா இது? அண்ணே இந்த பணம் பத்தாதுண்ணே, என் பொண்டாட்டி தலைப்பிரசவம் பார்த்து கொடுங்க. ஏய், அந்த பிரசவத்தை நாங்க பாத்துக்கிறேன்டா. மறுபடியும் வந்துட்டாங்க. மரியாதை திரும்பி போடுறோம். இந்த ஒரு குரு செட்டு குண்டனே உண்டா இப்படி போய் தலைநர் கேஸ்தா. கெட்டிக்காரு பிபிஐ கொலைகளை வழியா யோ போயா. ஏரா నీకు ఇద్దరు భయం లేదా? రారా రారా రారా. தேங்க்யூ மாயா, தேங்க்யூ ப்ரோ. அது என்ன ப்ரோ, உங்களை பார்த்தோன்னா ரெட்டி ஆளுங்க சூறாவளி மாதிரி சுத்திட்டு ஓடுறானுங்க. ஏன் இன்னொரு முகத்தை காட்டினேன்? உங்களுக்கு இன்னொரு முகம். அது வேறப்பா. ஜி, நான் வட்டிக்கு வாங்கின 10 லட்சத்துக்கு எம்டி பாண்ட் பேப்பர்ல 10 கோடிக்கு ஃபில் பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் எனக்கு 3 months டைம் கொடுங்க, பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நாளைக்கு என் பொண்ணு அரெஸ்ட் ஆயிட்டா கையில இருக்க பணமும் போயிடும், மான மரியாதை எல்லாம் போயிடும். ப்ளீஸ் சேட்டு. 50,000 ரூபாய் புடவை கட்டிக்கிட்டு சேட்டு சாடிஸ்ட்னு கோர்ட்ல பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தாலே உன் பொண்ணு, அப்ப எங்க போச்சு உன் புத்தி? 10 படத்துல நடிச்சிருக்க, 5 ஸ்டார் நைட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்க, கலை சேவைய கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பண்ணிருக்க. நீ கோர்ட்டுக்கு போறியோ ஜெயிலுக்கு போறியோ எனக்கு என்ன, போவலையே. பணம் வாங்கும்போது தெரியலையா இதெல்லாம்? ப்ளீஸ் நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன், என்ன காப்பாத்துங்க சேட்டு. எல்லாரும் வாங்க இதயத்தை தாங்கன்ற படத்துல ஒரு குத்து பாட்டு ஆடினியே, அந்த பாட்டை பார்த்த உடனே ஃபைனான்ஸ் பண்ண நான் மட்டும் இல்ல, என் 2 பசங்களும் ஆடி போயிட்டாங்க. சானியா, நீ மேல பையனோட போய் வட்டி விஷயம் டிஸ்கஸ் பண்ணுமா? ஏய் கூட்டிட்டு போடா. என்னம்மா அம்மாவை பாக்குற? அம்மா கிட்ட நான் அசல் விஷயம் பேசணும், நீ பசங்க கிட்ட வட்டி விஷயம் பேசுமா? போமா மேல போமா, கூட்டிட்டு போடா. ஆசானியா அம்மா அம்மா. வீட்டுக்குள்ள எவ்வளவு தகடையும் தாயத்தையும் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஏன் பாவம் பண்றீங்க? இப்போ ஓகேவா? கோர்ட்டுக்கு போறியா, பெட்ல படுக்கிறியா? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஓகே.
ஓகே. சேட்டு செம்மரக்கட்ட வந்தாச்சு. கேட்ட ஓபன் பண்ணு ஷட்டோ. கட்ட கட்ட சம்பர கட்ட. ஜூனியர்ஸ், சேட்டு வண்டியை பத்தி கேட்பான். நான் வண்டியா போய் சொல்லுவேன். நீங்க மூடிட்டு இருக்கணும், தெரியுதா? ஹே கூல். ஏய் பாத்து போடா, தலையில தகடு விழுந்துற போகுது. யார் வராங்கன்னு பாரு. நீ சாணியா? என்னால நம்பவே முடியல. காக்கா முட்டை காக்கா முட்டை. இன்னும் முட்டை வைக்கிறீங்களா? ஐயோ, உங்களை பார்த்தோன்னே கையும் ஓடல காலும் ஓடல. ஆட்டோகிராஃப் வாங்கணும்னா கூட பேனா இல்ல பேப்பர் இல்ல. ஒண்ணு செய்ய, உங்க விரலால என் மண்டையில லேசா கையெழுத்த போட்டு விடுங்க. ஒரு போட்டோ எடுத்து Facebookல போடுறேன். எவ்வளவு லைக்ஸ் கமெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. குழந்தையா? You go. சானியா, ஃபுல் மீல்ஸ் போட்டு என்ன அசத்திட்ட. வாரம் ஒரு முறை வந்துட்டு போனா உன் வட்டியும் குறையும், என் டென்ஷனும் குறையும். என்ன ஓகே தானே? பாய். சார், ஏதோ பொருள் மாதிரி தெரியுது. பொருள் இல்ல, தாயத்து. எப்ப வச்சாங்கன்னு தெரியல, பட் நாட் சேஃப். We have to remove immediately. என்னடா பாக்குற? வா, வாடா. பொண்ணுங்களுக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு காசை கேட்காம அவங்களுடைய கருப்பியாடா கேட்பீங்க. எந்திரிக்கவே கூடாது. வெட்டு. உனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய இடம் கால்ல இல்லடா, அதுக்கு நடுவுல. No, no, mister. What happened? What happened? Please, bring her. என் தாயத்து எங்க? சீனியர், நாணயத்துல இருக்கிற 3 சிங்கம் மாதிரி நம்ம ஒத்துமையா இருக்கோம். ஆனா நம்ம புத்திசாலியே இல்ல. யார் சொன்னது? ஊரே சொல்லுது. சிங்கம் பார்ட் 1, சிங்கம் பார்ட் 2 டைரக்டர் ஹரி வேணா ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா சிங்கம் 3 நம்ம 3 பேர் தான் ரிலீஸ் பண்ண போறோம். சீனியர், சீனியர் சொல்றா. சேட்டு கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்டா ₹1 காயின்ஸ் தூக்கி போடுறான். அந்த ₹1 காயின்ஸ் வச்சு நம்ம உச்சத்து போறதுக்கு ஜிவாஜி படத்துல வர சூப்பர் ஸ்டாரா. சீனியர், அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? சேட்டு படம் லவ் பண்ண வரவா? बहुत अच्छा है. நான் இந்த படம் நிறைய பாத்துர்க்கேன். ஐயோ, வாயக்கலோட சாவி. சேட்டுக்கு பொண்ணு இருக்குன்னா நான் வேலைக்கே சேர்ந்தேன். சேட்டு வீட்டுல இருக்க பழைய 10 பாத்திரத்தை தேய்ச்சாவது அவங்க கூட பார்ட்னர் ஆயிர மாட்டானா? எப்படி சீனியர்? நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்டா. என்ன பிளான்? இது வரைக்கும் பைக் தூக்கி இருக்கோம், காரை தூக்கி இருக்கோம், ஆட்டோ தூக்கி இருக்கோம். ஆனா இப்போ சேட்டையே தூக்க போறோம். சேட்டவே தூக்குனா நம்மளுக்கு என்ன பண்ண கொடுப்பேன்? அவன் பையனுக்கு போன போட்டா வட்டி பணத்தை எடுத்துட்டு வர போறான். நீங்க சீனியர்ல சூப்பர் சீனியர். எப்படி நம்ம சேட்டு தூக்க முடியும்? அவனை சுத்தி தானே அடியாலோ அல்ல கை இருக்கு. எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நாளைக்கு சூரிய கிரகணம். அது வேறயா? சூரிய கிரகணத்தை பார்த்தா கண்ணு போயிருந்து எவனும் வெளிய வர மாட்டான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ள போறோம், சேட்டை தூக்குறோம். தூக்கிடுவோம். இந்த சூரிய